அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம என்ன காரியம் நடக்கணும்னு நினச்சி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக வந்துட்டு தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் 6ஆம் தேதி, தை மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தை கிருத்திகை நாளும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 666 அப்படிங்கிற எண் சேர்க்கை இருக்குதுங்க. இந்த 6ங்கிற எண் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாது, சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு எண்ணாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பணம் பெருகணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும், வீட்டில் எப்போதுமே பணம் தங்கணும், பர்ஸில் எப்போதும் பணம் நிரம்பி வழியணும், தேவையான நேரத்தில் தேவைக்கேற்ப பணம் கிடைக்கணும், பண தடைகள் நீங்கணும் அப்படின்னு பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கணவருக்குண்டான நம்ம பரிகாரங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னாலுமே அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த செயற்கை கொண்ட நாட்களில் நம்ம செய்யும்போது அது சின்ன அளவாக இருந்தாலும் பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக கிடைக்கும். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து 4 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதில் முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கி இரவுக்குள்ளாராவது உங்களுடைய முகம் கை காலாவது கழுவிக்கோங்க, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு 6 பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சத்திற்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, 6 துவரம்பருப்பை பயன்படுத்தி நம்முடைய 6 விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றிக்க முடியும்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இவை தாண்டி ஒரு சிறு துண்டு கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு அதை நம்மளுடைய தலகாணி கடியில் வச்சு தூங்கும் போதும் நம்மளுடைய விருப்பமானது சீக்கிரமாக நிறைவேறும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் போட்டிருந்தேன். இந்த 4 வீடியோவில் இருக்கக்கூடிய பரிகாரங்களுமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முழுக்க பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். அதாவது மற்றதுலெல்லாம் கூட தொழில் முன்னேற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பரிகாரம் முழுக்க பணவரவுக்காக மட்டும்தான். யாருக்கெல்லாம் பணம் பெருகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. அதே போல் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு, நான் பணம் அதிகரிக்கணும், அவர் நல்லா இன்னும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா மனைவி தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. சரி, இது செய்வதற்கு பெஸ்ட்டான டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருஹோரை நேரமும் குபேர காலமும் சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இன்று குருவாரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இந்த 2 டைமும் முடிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இரவு வரக்கூடிய 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் இன்று குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள காலத்துலேயும் நம்ம இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இரவு 9 மணிக்குள்ளே நம்ம செய்யும்போது நல்ல அபரிமிதமான பணவரவு ஏற்படும். ஏன்னா 9:53 வரைக்கும் தான் நமக்கு இந்த தை கிருத்திகையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு பட்டை தான் தேவைப்படுது. இது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற பட்டையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பட்டையை நீங்கள் இந்த பட்டைக்கு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பட்டை பயன்படுத்தி பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன இதனுடைய நறுமண
நறுமணம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த பொருளாக பார்க்கப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான மஞ்சத்தூளை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பணவரவு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த மஞ்சளில் கலக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணீர் வந்து தேவைப்படுது. பன்னீர் வந்து வேண்டாம், தண்ணீரே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். அது நீங்கள் ஒரு 2-3 சொட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அதே சமயத்தில் இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமாங்கிற சந்தேகத்தோடையும் நீங்கள் செய்யக்கூடாது. செய்யணும்னு முடிவாயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்தது நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் பரிகாரங்கள் செஞ்சு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும். இப்போ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. அதன் பிறகு மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணீர் வந்து கலந்து கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு துண்டு பட்டையை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதையே வந்துட்டு நீங்கள் 3 துண்டாக வந்து உடைங்க. 3 சிறு துண்டாக நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒரு பட்டையை எடுக்கணும். அதை 3 துண்டாக வந்துட்டு நீங்கள் உடைக்கணும். சைஸ் எப்படி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, 3 துண்டாக வந்து உடைச்சிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு துண்டுலேயும் நீங்கள் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு போட்டுக்கிறீங்க. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பல் வந்து தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த சிம்பல். இதை நீங்கள் தொட்டு எழுதுவதற்கு ஏதாவது ஒரு குச்சி வந்து பயன்படுத்திக்கோங்க. மருதாணி குச்சி, வெற்றிலை காம்பு, ஊதுபத்தி குச்சி, தீக்குச்சி, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை லைட்டாக தொட்டு இந்த பட்டையில் இந்த சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. 3 பட்டையிலையும் நீங்கள் வந்துட்டு போடணும். அப்போ மொத்தம் 3 தடவை இந்த சிம்பல் எழுதுன மாதிரி அர்த்தம். 3ங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நம்பருங்க. அதனால் நம்ம 3 பட்டையிலையும் தனித்தனியாக வந்துட்டு இந்த சிம்பலை வந்து போட்டுக்கிறோம். இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இடது கையில் இந்த குரு விரல் இருக்குது இல்லையா, ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்துட்டு இந்த சிம்பலை நம்ம மஞ்சத்தூளை பயன்படுத்தி அதே குச்சி வச்சே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். நல்லா தெரியணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த குச்சியை தொட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த சிம்பலை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 3 பட்டை இருக்கு இல்லையா, அதை 3யுமே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் மோர் மணி. நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். ஐ ரிசீவ்டு மோர் மணி அப்படின்னு சொல்லுங்கள். ஐ ஆம் எ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுங்கள். தினம் தினம் பல்வேறு வழிகளிலிருந்து என்னை பணம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். உங்கள் பர்ஸில், பீரோலெலாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. அடுத்ததாக இன்னொரு சிறு துண்டு பட்டையை உங்களுடைய கணவருடைய பர்ஸில் வந்து வைக்கலாம், அல்லது உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம். இது போல் பணம் எங்கெல்லாம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு பிரித்து வச்சு இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த பட்டையை வந்துட்டு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.